எல்லோருக்கும் வணக்கம். எதை செய்வதற்கு முன் இந்த மந்திரம் இல்லாமல் ஆரம்பிக்க மாட்டேன். எதை செய்ய போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அதை முதலில் எழுதுங்கள். தோன்றும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு பஸ்ஸில் போகலாம், இல்லை ட்ரெயினில் போகலாம், எங்கேயாவது பைக்கில் போகலாம், எங்கே வேணால் போய்க்கிங்க. ஆனால் கையில் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது. அது ரெக்கார்டுன்னு ஒரு சுவிட்ச் இருக்குது. அதை போட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிவிடும். ஸோ அது மறக்காது. ஏன்னா அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியாது. எழுதியதை செயலாற்றுங்கள். வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தான் முதல் பாயிண்ட். எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். அதுவும் நிச்சயமாக அடைவீர்கள். அதே போல் எதையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் லேட் பண்ணால் தோல்வி தான் அடையும். இதுதான் ஓகே. இன்னைக்கு அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய வெற்றி அடையாமல் போகக்கூடாது. அதுக்கு வேண்டியது தான் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கேன். நாங்கள் சின்ன கம்பெனி தான் வச்சுருக்கோம். நான் எப்படி தொலைநோக்கு சிந்தனையை நான் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களில் யாராவது ஒருத்தர் கேட்டால் அவன் ஒன்றும் முட்டாளாக இருக்கணும், இல்லை உங்கள்கிட்ட சொல்கிறவனாக இருந்தால் உங்களை மிஸ்கைட் பண்ணுறது, அதாவது உங்களை வந்து திசை திருப்பும் விஷயம், அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சின்ன விதையாக இருக்கும்போது தான் சரியாக நீங்கள் யோஜனை செய்ய முடியும். எப்படி எப்படிலாம் அந்த கம்பெனியை வளர்க்கலாம், எப்படி எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசனை பண்ண முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்களெல்லாம் வந்து கூரை ஏறி பறக்க முடியாதவன் வைகுண்டம் ஏறி போனான். இந்த பழங்கதையை பேசுகிறதெல்லாம் விடுங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கடமையை ஆற்றுங்கள். பதில் உங்களுக்கு கிடைக்கும், நற்பயன்கள் கிடைக்கும். இது நிச்சயம். விதையை போட்டால் மரமாகும். இன்றைக்கி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னால் யாரோ ஒருத்தன் விதையை போட்டிருக்கான். அவன் போடாமல் இன்றைக்கி அந்த மரத்தோட நிழலில் நீங்கள் நிற்க முடியாது. அதுதான் வாழ்க்கை. புரியுதா? நீங்கள் அதை விட்டுட்டு நான் வந்து எதை பண்ண போனாலும் ஒன்று ஒரு மாதிரி சோம்பேறித்தனத்தை உருவாக்கினீங்கன்னா எதையுமே வெற்றி பெற முடியாது. இப்போது விதைக்கும் போதே நம்பிக்கை உருவாக்கியவர்கள் தான் பெரிய பெரிய ஆட்களாக மாறுறாங்க. நாங்கள் இப்படி ஆவோம், நாங்கள் அப்படி ஆவோம், நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், இந்த கம்பெனியை நாங்கள் பெருசாக்குவோம். இதை பெருசாக்கும்போது நீங்கள் மட்டும் வளரல, இந்த சமுதாயத்தில் ஒரு 20 குடும்பம் வளருது. உங்கள் கம்பெனியில் ஒரு 50 பேருக்கு நீங்கள் வேலை தரீங்க, இல்லை 20 பேருக்கு வேலை தரீங்க, 100 பேருக்கு வேலை தரீங்கன்னா 100 குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 100 குடும்பத்தில் விளக்கேற்றுறீங்க நீங்கள். இந்த 100 குடும்பங்கள் உங்களால் வாழுது. இதனால் என்ன நன்மை அப்படின்னா, அவங்க நான் 100 பேரில் நிச்சயமாக 80% அவங்க எல்லா பிள்ளைங்களும் நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு ஏதோ பண்ணி அவங்க மேலே வருவாங்க. அது வேணுமா? சும்மா யாரோ ஒருத்தன் போகிற வரவனா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதை யோசனை பண்ணிக்கிங்க. திருபாய் அம்பானி அவர் தான் பையன்கிட்ட சொல்கிறார், இந்த பாருப்பா, நம்மளோட மொபைல் இந்தியாவில் ஒவ்வொருத்தன் கையிலே நிற்கணும் அப்படின்னு. நடந்ததா? நம்ம மொபைல் கனெக்டிவிட்டி அவர் செய்ய இப்போ ஜியோ நெட்லாம் இருக்குது, சீப்பு. டிவியும் பார்க்கலாம், மொபைலும் பார்க்கலாம், எல்லாமே வந்துருச்சு. எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? ஒரு சாதாரண மனிதன், படிக்காத ஒரு சாதாரண படித்த படிப்பு உள்ள ஒரு மனிதன் திருபாய் அம்பானி தான் புள்ள அனில் அம்பானிட்டு சொல்கிறார், நம்மளோட நெட்டு கனெக்ஷனில் எல்லோரும் பேசணும்பா. போஸ்ட் கார்டை விட, லெட்டர் எழுதுறதை விட ரொம்ப சீப்பாக இருக்கும். இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்கு. கணக்கு போட பாருங்க. வாழ்க்கையில் முடியுங்கிறவன் வெற்றி பெற்றுன்னு தான் இருக்கான். முடியாது
அப்படின்னு காரண காரியங்களை கண்டுபிடிக்கிறவன் தோல்வியை மட்டும்தான் அடைஞ்சிட்டு இருக்கான். இது உலகத்தோட நியதி. காரணத்தை பார்க்காதே, காரியத்தை பார். காரணத்தை தேடாதே. இந்த காரணத்தினால நான் போகல, அந்த காரணத்தினால நான் போகலை, இந்த கதையெல்லாம் வேணாம். காரியத்தை பார். வேலை செஞ்சுக்கிட்டே இரு, வெற்றி அடையும். ஏதோ ஒரு இடத்துல விதையை போடு, மரமாகும், செடியாகும், கொடியாகும், மரமாகும். விதை விதை விதை. உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். யோசனை பண்ணிப்பான். இது திரும்ப அம்பானிங்க. சின்ன சின்ன கம்பெனிலாம் என்னாச்சு? எப்படி? ஏன் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி இருக்குங்க, கான்சியா ராக் ப்ராடக்ட்னு ஒரு கம்பெனி. எப்படி கொண்டு வராங்க தெரியுமா? அவங்க ஜல்லி மணல் இதான் வைக்கிறாங்க, ரெடி மிக்ஸு வைக்கிறாங்க, ப்ரீ காஸ்ட் காங்க்ரீட், சின்ன சின்ன பாக்ஸாக நீங்கள் பார்க்குறீங்களே காங்க்ரீட்டு, அவங்க 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 விற்றுட்ருக்காங்க, அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரீ காஸ்ட் காங்க்ரீட் அவ்வளோ ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறையா பேர் ஏழைகள்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வீடு கட்டுவான். என்ன செய்வான்? கையில் இருக்கிற ஒரு 20,000 ஃப்ளோரிங் போடுவான். எப்படி போடுவான்? இந்த ப்ரீ காஸ்ட் தான் வாங்கின்னு வருவான். வாங்கின்னு வந்து போட்டு அடித்து சிமெண்ட்டை பூசி வச்சுப்பான். அடுத்த மாதம் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குவான். இன்னும் கொஞ்சம் போடுவான். ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் இடம், அவனோட இடம் ஃபுல்லாக கேஸ்ட் ஃப்ரீ காஸ்ட் போட்டு மூடி வச்சுருவாங்க. மூடிட்டு அது மேலே வந்து ஒரு பிவிசி ஷீட்டில் இப்போ நிறையா விற்குது, அதை வச்சு ஒட்டிடுவாங்க. ஒட்டு வந்து பார்த்தா வீடு பளிச்சுன்னு இருக்கும். மேலே பெயிண்ட் அடிப்பான், அழகாக பண்ணிடுவான். இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இதை எப்படி விற்கலாம் அப்படின்னா, நல்ல ப்ரைஸ், நியாயமான ப்ரைஸ், குவாலிட்டி பேசுது. அப்புறம் என்னங்க, ப்ரீமியம் விலைக்கு விற்கிறாங்க, ஆர்டினரி விலைக்கு விற்கிறாங்க, ரெண்டையும் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று, டைம்லி டெலிவரி. இன்றைக்கி 24 மணி நேரத்தில் நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அவங்க அனுப்பிச்சிட்டேங்கிற இன்ஃபர்மேஷனே வருது. அந்த மாதிரி அவங்க தன்னை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில 100 கோடிகளை தாண்டி போயாச்சு அந்த கம்பெனி. இப்போ பிறர் அவருக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, பிறர் பொறாமைப்பட வேண்டிய அளவுக்கு நாங்கள் வளருவோங்கிறாங்க. என்ன வார்த்தை நினச்சி பாருங்கள். பிறர் என்னை கண்டு பொறாமைப்பட வேண்டிய அளவுக்கு நான் வளருவேன். நீங்களும் மாறுங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிங்க, பிறர் என்னை கண்டு பொறாமைப்படும் அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டுவேன். உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குங்க. நம்ம ஆளுங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது. உபயோகப்படுத்துங்க. வெற்றி உங்களை தேடி தானாக வரும். வெற்றி அடைய முடியாத எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், வெறும் இட்லியை விற்றா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஐடி படித்தவங்க கூட அந்த அளவுக்கு சம்பாதிக்கலை. ஒரு பஜ்ஜி பக்கோடா போகிறவன் சம்பாதிச்சுட்டு போயிடுறான். 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் சம்பாதிச்சுட்டு போயிடுறான். நீங்களாம் போனீங்கன்னா இந்தியா எவ்வளோ தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்தியா காஃபி ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, கோழி வடா பாவம்னு வச்சுருக்கான். இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வந்த பசங்கள்லாம் அங்கங்கே ஏதோ அந்த பேல்பூரி பானிபூரியெலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்க? அவனுக்கு வேண்டிய உணவு அவன் போய் கவர்மெண்ட்டில் போய் வேலை கேட்கல. எனக்கு அவங்க நீங்கள் வேலை கொடுத்தா கூட அவன் போக மாட்டான். எனக்கு தெரிஞ்ச நான் இந்த கம்யூனிட்டியை பற்றி நான் பேசலை, உண்மையை சொல்கிறேன். நான் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த நாடார் கம்யூனிட்டி ஒன்று இருக்கு, அப்புறம் செட்டியார். எனக்கு தெரிஞ்சு ஆமாம், இவங்கெல்லாம் அவங்கள போய் ஒரு பணம் தரேன் வேலைக்கு வாங்க கூப்பிட்டா அவ்வளோவா நிறைய பேர் வரமாட்டேன். அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி
நாடார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை வைப்பாங்க. மளிகை கடை, ஜென்ரல் மர்ச்சன்ட் ஸ்டோரு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து வாங்குவான், இன்னொருத்தருக்கு விற்றுருவான். அதில் 20% 30% பாருங்கள். காலையில் வந்தவங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு யாரையாவது ஒருத்தரை பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்து உட்காந்து நைட்டு 8 மணி 9 மணி மட்டும் கடையில் உட்காந்து வேலையை முடிச்சு தான் போவாங்க. இந்த நாடார்கிட்ட போய் அண்ணாச்சிக்கிட்ட போய் கேளுங்க. அதாவது பொங்கலுக்கு என்ன வேணும், தீபாவளிக்கு என்னென்ன நிறையா விற்கும், மற்ற நாள் என்னென்ன விற்கும், என்னென்ன கிழமை நல்ல கிழமை கெட்ட கிழமை எல்லாத்தையுமே அவங்க புள்ளி விவரத்தோடு வச்சுருப்பாங்க. நிறைய முஸ்லீம் மக்கள் வந்து மளிகை கடையெல்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்களையும் இப்போ கேட்டு பாருங்கள், இதெல்லாம் போகுங்க, இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் அப்படி கரெக்டாக சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் உழைங்க, சம்பாதிப்பீங்க, கோடி கோடியாக பார்க்கலாம். சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை தம்பி. உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும். ஒன்றால் முடியணும், உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். புரியுதா? நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுங்க.